வெல்கம் டு மோ ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்றைக்கி நார்த்தங்காயில் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நார்த்தங்காய்ங்க. இது வந்து பழுத்த காய். இதிலே நான் கொஞ்சம் காவிட்டு தான் நான் இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை, புளிப்பு, இனிப்பு எல்லாமே கலந்து இருக்குங்க. இந்த நார்த்தங்காய் சாப்பிட்டாக்கா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கசப்பு கொஞ்சம் உடம்புக்குள்ளே போய் சேரையில் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நல்ல பசியாகும், ஜீரண சக்தி அதிகப்படுத்தும். வாங்க இப்போ நார்த்தங்காய் பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு, கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு 50 மில்லி நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய்ங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு வரமிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை தழை, நறுக்கி வச்சிருக்கிற நார்த்தங்காய் இல்லை நல்லா வேக வச்சுக்கணும். 1/4 கிலோ வருங்க நார்த்தங்காய். இந்த நார்த்தங்காயை நறுக்கி நம்ம இப்போ போட்டு இது நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வேக வைக்கிறோம். வெந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு புளி தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வெல்லம் போடுறோம், 1 கப்பு. இது வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சிருந்தாலும் இந்த நார்த்தங்காய் வந்து கெடாது பச்சடி. இங்கே பாருங்களா, இந்த நார்த்தங்காய் வந்து சுண்டிட்டு இருக்கையில் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து அந்த தண்ணியிலே அந்த எண்ணெயிலையுமே இது நல்லா வெந்துடும். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. இதோட தண்ணியிலே இந்த நார்த்தங்காய் வெந்துடும். இந்த நார்த்தங்காய் வந்து நல்லா வேகணுங்க. வெந்தாதான் அதோட கசப்பு தன்மை வந்து குறையும். இதை நீங்கள் வந்து நல்ல ஒரு டிராவல் பண்ண போகையில் நீங்கள் இதை வந்து எடுத்துட்டு போகலாம். இது வந்து ஒரு 15 நாளைக்குனாலும் உங்களுக்கு கெடாது. இங்கே பாருங்க, இது நல்ல நிறம் மாறி இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போடுறோம், 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். சாம்பார் தூள், இதை நல்லா போட்டு வணக்கிக்கிங்க நல்லா. இங்க பாருங்க, நம்ம போட்டிருக்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் இந்த எண்ணெயில போட்டு நல்லா எண்ணெயோட ஒன்னா திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் இங்க பாருங்க, நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போறோம். இப்ப நல்லா வெந்துருச்சுங்க. இது கூட ஒன்று புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி வச்சு ஊற்றிருக்கோம். ஊற்றியாச்சுங்க. இது ஒரு கொதி வரட்டுங்க. இதுக்கு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நுணுக்கி வச்சிருக்கிற வெள்ளத்தை தூக்கி இதில் போட்டு அது கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா நம்ம பச்சடி ரெடி. இந்த வெல்லம் வந்து 1 கப் எடுத்துருக்குறேங்க நான். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் 1 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெந்தால் போதும். பாருங்க, வெல்லம் போட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நார்த்தங்காய் ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா வேக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்காதுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம இந்த வெல்லம் போட்டிருக்கோம், இது பாருங்க வெந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெல்லம், புளி எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி நல்லா நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்கணும், நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். இப்போ இந்த நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த நார்த்தங்காய் பச்சடி நீங்கள் வந்து தயிர் சாதம், சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு மாற்றிக்குவோம். நம்ம
நார்த்தங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.